ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்கள் லக்னாதிபதி எங்க இருக்காரு? 2ஆம் இடத்துல போய் அழகா பெயர்ச்சி பெற்று இப்ப வக்ரம் ஆகிறார். அப்போ அந்த வக்ரத்தை யார் பார்க்கிறார்? குருவும் பார்க்கிறார். ஏன்னா இது எல்லாமே கலந்துதான் நம்ம பேசணும். அப்போ 1க்கும் 2க்கும் உரியவர் 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை செலுத்தி வக்ரமாயி லக்னத்தில் யார் இருக்கிறாங்க? ராகு. அப்ப பொருளாதார ரீதியான சில தடுமாற்றங்கள், எதிரிகளோட பிரச்சனை அப்படியே தானா பிரச்சனைக்கு வருது, வேலையில கஷ்டம். ஓகே, இந்த காலகட்டம் ஃபேவரா இருக்குமா கும்பத்துக்கு அப்படின்னு கேட்டா 100% அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு 30% ஃபேவர், 70% அன்ஃபேவர். ஏன்னா லக்னாதிபதி வக்ரமாகிறார் இல்லைங்களா? லக்னாதிபதி வக்ரமாகலாமா? குரு பார்வையா இருந்தாலும் குரு பாத்தீங்க உங்களுக்கு 2க்கும் உங்களுடைய லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 11க்கும் உரியவர். அப்ப 2க்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு, 11க்குரிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்வை செலுத்துகிறார். குருவோட பார்வை வருது. உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு எங்க இருக்கார், சனி இருக்கா அப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப இந்த பொது பலன்கள்ல பாத்தீங்கன்னா 2க்குரிய வக்ரமாகி ராகுவோட அந்த நிழல்ல அப்படியே பட்டுக்கிட்டு அப்படியே போகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு உண்டான எல்லாமே நடக்கும். ஏன்னா குரு பாத்தீங்கன்னா மாற்றத்தை கொடுக்கும். இப்ப கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிசினஸ். ஏன்னா சனி அந்த இடத்துல வக்ரமாக இருந்தாலும் தொழில்காரகன் சனி. இப்போ உங்களுக்கு பாத சனியா இருக்காரு. ஆக்சுவலா 7 நாட்டு சனியில பாத்தீங்கன்னா கடைசி 2.5 years நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப கால் சம்பந்தப்பட்டது, ஸ்ட்ரெஸ், பாதங்களில் பிரச்சனை, இது எல்லாமே பட்டக்காலே படுறது, அதெல்லாமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். சனி எந்த பாவத்துல இருந்து அது ரிலேட்டட் ஆஃப் உடல்நலை குறைவு பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த 7 நாட்டு சனியில நான் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த டைம்ல நான் பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்டா சனியோட பொசிஷன் பார்க்கணும். அவர் எங்க இருக்காருன்னு சுயஜாதகத்துல பார்த்து அது ஓகேவா இல்லையான்னு பார்க்கணும். இல்லை அதற்கான ஒரு தான தர்மங்கள், இல்லை அதற்கான ஒரு வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோன்ஸ் மூலியமாக, நியூமராலஜி மூலியமாக சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேத்துக்கு பண்ணியிருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா குரு பார்வை செலுத்தினாலும் கூட 2க்குரியவர் லக்னாதிபதிக்குரிய வக்ரமாகிறார். அப்படிங்கும் போது அது பாத்தீங்க அப்படின்னா பலன்களை புது புது விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்து சிக்கல்ல மாட்டக்கூடிய ஒரு தருணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஃபேவரான்னு கேட்டா 30% மட்டும்தான் ஃபேவர். அந்த ஃபேவருக்கு தான் அந்த புது ஐடியாஸ் எல்லாம் நீங்க எடுத்துப்பீங்க. அந்த 70% பாத்தீங்கன்னா இந்த டிசம்பருக்கு மேல ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகும். அதாவது என்னன்னா, பல கோடி கடன் வாங்கி ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அது மூலியமா ஒரு லைம் லைட், ஒரு ஃபார்ச்சூன், அந்த லைம் லைட் எல்லாமே நீங்க இப்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். நீங்க என்ன ஆரம்பிச்ச அந்த ஒரு தொழில ஆரம்பிச்சீங்களோ, நான் சொல்றது பல கோடினா நான் பெரிய பெரிய விஷயங்கள், ஒரு பெரிய பிசினஸ் வெஞ்சர்ஸ் இதெல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த டிசம்பருக்கு அப்புறமா அது சில தொல்லைகள். ஸோ ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வேலையே கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. இதுல எங்க போய் எனக்கு பல கோடி ரூபாய் வருமானம்? ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் பீப்புளுக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அழகா உச்சமா நின்று பார்க்கும்போது உங்களை புஷ் பண்ணும். தட்ஸ் வாட் ஐ செட். அது புஷ் பண்ணும். அந்த புஷ் பண்ணி அந்த ஆசைகள் என்னாகும் அப்படின்னா அந்த கடனை உங்களை ஹேண்டில் பண்ண வைக்கும். ஐ கேன் டூ எவ்ரி திங், என்னால் மாற்ற முடியும், ஐ கேன் சால்வ் இட், என்னால் கடன் அடைக்க முடியும். ஒரு தைரியம், தேவையில்லாத ஒரு தைரியத்தை குரு கொடுத்துருவார். அஃப்கோர்ஸ் இது நிறைய பேர்த்துக்கு நடந்துட்டு இருக்கும். அப்போ வேலையில பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வேலையில இருப்பீங்க. ஓகே, இந்த வேலை இல்லாமல் இந்த வேலை இல்லைன்னா என்ன, எனக்கு இன்னொரு வேலை அப்படின்னு அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த இடத்த விட்டு நகர வைக்கும். ஏன்னா தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மாற்றம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மாற்றம். உங்களால யாரும் ஏமாறாம பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன். அதோட வேலையை காமிக்கக்கூடிய நேரம் 7 நாட்டு சனியில நீங்க யார் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதானித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா சனி பகவான் மூலியமாகவும் குருவாலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும், வழிகாட்டுதல் நடக்கும்.
திருமணம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்துல பாக்குறீங்க, திருமணம் நடக்கும். ஆனா அது கொஞ்சம் இழுபறியா நடக்கும். பட் இப்ப இந்த ஒரு 4.5 மாசத்துல அந்த முயற்சிக்கான ஒரு விடை கிடைக்கும். ஸோ என்ன கேட்க போனீங்க அப்படின்னா, சனியோட காலகட்டத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்க செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ்ங்க. ஏன்னா அவர் யாரு எல்லாத்தையுமே வந்து அழகா முன்கூட்டியே காமிச்சிருவார். துரோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களும் இதுவே. யார் என்ன நிலையில இருக்காங்கன்னு அறியக்கூடிய காலகட்டங்களும் இதுவே. நிறைய பேர் ஹெல்ப் பண்ற மாதிரி அழகா பேசுவாங்க உங்ககிட்ட. ஆனா அவங்கதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுப்பாங்க பின்னாடி. அவர்களை நம்பி நம்ம வந்து பணம் கையெழுத்து போடுறது, இல்ல நான் உனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், எனக்கு வட்டி கொடு, ஏதாவது ஒரு வகையில நீங்க உங்களோட விஷயத்தை இழக்கக்கூடிய நேரம். நம்பிக்கை துரோகம். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு வேலையில போய் நீங்க கமிட்மெண்ட் கொடுக்கறது வந்து இப்ப வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து 30% வந்து ஃபேவரா இருக்கு அப்படின்னா அதை கரெக்டா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் என்ன சொல்றது, ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி ஒரு விஷயத்துல நீங்க இறங்காதீங்க. இறங்குனீங்க அப்படின்னா பிற்காலத்துல அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகும். எத்தனையோ பேர் வந்து நான் ஆரம்பிக்கக்கூடிய பிசினஸ்ல தன்னை நம்பி எல்லாமே கரெக்டு தான், ஆனா அதை ஒரு கைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிற்காலத்துல நடக்கக்கூடிய இழப்புகளை நீங்க வந்து சரி செய்துக்கலாம். ஸோ மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பா பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 100% மாற்றங்கள் இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்க சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலியமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம நம்மளுடைய விஷயத்த சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்கு. அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகல அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவா சொன்னா யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்ல என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்துல ஒரு விஷயம் மட்டும் பார்க்க கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.